இங்கே பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது டோட்டலாக வந்து 850 சதுரடியில் மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு ஜேஎஸ் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வீடியோ. அந்த வீடு தான் வந்து பின்னாடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் வந்து கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து எங்களுக்கு வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர்கள் கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடு வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம், இதோட எலிவேஷன் டிசைன்ஸ், ஸ்டேர் கேஸ்லாம் எப்படி வந்திருக்கு, உள்ளுக்குள்ளே ரூம் ப்ரொவிஷன்ஸ்லாம் எந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டீட்டெயிலாக இந்த வீட்டை வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். சரி வாங்க இந்த வீட்டை வந்து உள்ளே போய் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். இந்த ப்ராஜெக்ட் சைட்டினுடைய திசை வந்து தெற்கு பார்த்த திசை. இந்த வீட்டினுடைய வாசல் வந்து கிழக்கு பார்த்து இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 பெட்ரூம், ஹால், கிச்சன் அப்படிங்கிற அமைப்பில் ஒரு லக்ஸுரி லுக்கு தரக்கூடிய மட் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு ஈகோ ஃப்ரெண்ட்லியே நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் இது. ஸோ அந்த வீட்டை உள்ளே போய் என்ன மாதிரியான ரூம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ட்ரன்ஸில் கேட்டு வந்து நல்ல ஒரு ஷேடிங்கில் கொடுத்துருக்கோம். பிளாக் ஷேடு, டார்க் பிளாக்கு அந்த மாதிரியான லுக்கில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஸ்டேர் கேஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேர் கேஸ் கைப்பிடி ரெயிலிங் ஒர்க்ஸ் எல்லாமே டார்க் பிளாக்கும் அதே ஷேடு வந்து அங்கே மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம அந்த பெயிண்டிங் ஒர்க்கில் வந்து லுக்கை கொடுத்துருக்கோம். இது பார்க்குறக்கு ஒரு லக்ஸுரியான லுக்கை தரும். எக்கனாமிக்கலாகவும் இந்த கேட் வந்து நமக்கு முடிகிற லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டுடைய எலிவேஷன் டிசைன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்து இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டோன் கிளாடிங்கில் ஒரு 3 ஷேடு வந்து லக்ஸுரியான லுக்கை தர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டார்க் பிளாக் அண்ட் ஒயிட்டு ப்ளஸ் வுட்டு கலர் வந்து அந்த ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்கில் நீங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அது பார்க்குறக்கு நல்ல ஒரு லுக்கை வந்து கொடுக்கும். எலிவேஷன் டிசைன் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஸ்டேர் கேஸ் வந்து டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் வந்து லோ ரூஃப் சிட் அவுட் வந்து பிளான் பண்ணி போர்ட்டிகோக்கு மேலே அங்கே வந்து லேண்ட் பண்ணுற மாதிரியான அந்த டெரஸை வந்து அமைச்சிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து கேட் பார்க்குறீங்க. ஸோ நம்ம உள்ளே போய் ரூமெல்லாம் வந்து எந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கேட் வந்து ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து யூட்டிலிட்டி பண்ணிக்கிற மாதிரி, நம்ம நல்ல பிளேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ ஸ்டேர்கேஸோட ரைஸ் த்ரெட் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம ஏறி போகிற மாதிரி 6 இன்ச்சு உயரமும் 12 இன்ச்சு பிரெத்தும் வந்து இருக்குது. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிற படியோட இது பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்து இருக்குது. அந்த தெற்கு பார்த்து வந்து ஒரு சிட் அவுட் வந்து அமைச்சிருக்கோம். அந்த சிட் அவுட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6க்கு 7 அப்படிங்கிற அளவில் அமைச்சிருக்கு. சிட் அவுட்டோட டைல்ஸ் ஒர்க்கிங், இன்டர்லாக் பிளாக் ஒர்க்கிங், அந்த ஸ்டோன் ஒர்க்கிங்லாம் பார்க்குறக்கு உங்களுக்கு எலிவேஷனில் ஒரு மேட்சப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கும். எலிவேஷனில் பண்ணல அதே ஸ்டோன் கிளாடிங் ஒர்க்ஸ் வந்து இங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இது வந்து தேக்கு மரத்தில் நம்ம பண்ணியிருக்கிற நிலை. இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிற அந்த கிளாஸ் ஆனது வந்து ஒன் சைடு தான் மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது உள்ளேருந்து பார்த்தோம் அப்படின்னா வெளியில் எல்லாமே நமக்கு தெரியும். வெளியில் யார் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே வந்து எதுவுமே தெரியாது. ஸோ இதோட பாலிஷ் ஒர்க்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கோம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே வந்து ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைச்சிருக்கோம். கீழே டைல்ஸ் வந்து ஆஃப் ஒயிட் கலர்லேயும் பார்டர் ஸ்கட்டிங் டைல்ஸ் எல்லாமே பிளாக் கலர்லேயும் பண்ணியிருக்கோம். ஹால்லேருந்து நேர் ஆப்போசிட்டில் வந்து உள்ளே வந்து நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய சைஸில் இருக்குது. இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் வரக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து இன்டீரியர் ஸ்கை ப்ளூ கலர் நடந்திருக்கும். யூபிவிசி விண்டோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பட்ஜெட்டில் இருக்கும் அப்படிங்கிறனால இதுக்கு வந்து சேம் வந்து ஆஃப் ஒயிட் டைல்ஸு, பார்டர் ஸ்கர்ட்டிங் டைல்ஸ் வந்து பிளாக் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஜன்னல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் யூபிவிசியோட வந்து நமக்கு மஸ்கிட்டோ விண்டோவோட வந்துடும். ஸோ கொசுவலை வந்து அதில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க.
ஸோ வந்து நைட்டில் வந்து நமக்கு ஓப்பனில் இருக்கும்போது ஏரும் வரும், கொசு தொல்லைகளும் இருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கொசுவலை ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த அட்டாச் டாய்லெட்டில் வந்து நமக்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய இந்தியன் டாய்லெட் இருக்குது, ஷவர் ப்ளஸ் வந்து வால் கிளாசட்ஸ் எல்லாமே இருக்குது, ஹீட்டர் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாத்ரூமோட டோர் வந்து பிவிசி டோர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளாடிங் ஒர்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இன்டர்லாக்கிங் பிளாக்ஸில் வந்து நம்ம பண்ணக்கூடிய இந்த இன்டீரியர் ஒர்க் வந்து ரொம்பவே வந்து நமக்கு லக்ஸுரி லுக்கு தரும், ப்ளஸ் வந்து இது எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஹால்லேருந்து ரைட் சைடில் வந்து நமக்கு கிச்சன் இருக்குது. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x10 அப்படிங்கிற அளவில் அமைச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் எந்த அளவு யூட்டிலைஸ் பண்ணி ரூமை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சின்ன இடங்கள்லேயே வந்து கிட்டத்தட்ட 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்படிங்கிற அளவில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கனால ஸோ ரொம்ப காம்பேக்டான இந்த பிளான் வந்து நமக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு. இந்த ப்ராஜெக்டில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கும் வந்து நமக்கு இன்டர்லாக்கிங் மிக்ஸில் வந்திருக்கு. ஸோ வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கிச்சன்லேருந்து உள்ளே போனோடனே நமக்கு ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது, செகண்டரி பெட்ரூம். இதோட சைஸ் வந்து ஒரு 10x10. இதுலேருந்து பேக் டோர் வந்து நார்த் சைடு ஓப்பன் பண்ணோடனே பின்னாடி ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரைவசியாக ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் பின்னாடி ஏதாவது யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம வெளியில் வந்து ஹேண்ட் வாஷு, ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். வெண்டிலேஷன்ஸ்க்கு ஓப்பன் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த அவுட்டர் ஸ்பேஸில் வந்து ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட்டும் நார்மல் டேப் ப்ரொவிஷன்ஸ், பாத்ரூம்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸும் இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இன்டர்லாக்கிங் பிரிக்ஸோட ப்ராஜெக்ட் ஃபினிஷ் ஆன ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால ஸோ இந்த வீடு வந்து கிரகப்பிரவேசம் முடிஞ்சு குடியேறி கொண்டிருக்கும் இந்த நிலைமையிலையும் கூட பாதி திங்ஸ்லாம் உள்ளே இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த நிலைமையில எடுத்து போட்டுருவோம். ஸோ இதை விட்டுட்டோம்னா அடுத்து போடுறதுக்கு சான்சஸ் கிடையாது. அப்படிங்கிறனால ஒரு வீடியோ வந்து நம்ம ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் ஃபினிஷிங்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் நிறையா நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பாலக்காடு ப்ராஜெக்ட்ஸு ஃபினிஷிங்கான ஸ்டில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். ஸோ லோ காஸ்ட்டில் நம்ம இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் எப்படிலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாங்களா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் என்கொயரி வந்து கண்டிப்பாக கேட்கலாம். என்னோடய மெயில் ஐடிக்கும் உங்களுடைய என்கொயரி வந்து போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.